ஐஸ்வர்யா, கௌதம், கிரிஷ் அதுக்கப்புறம் நம்ம மகா, சூர்யா எல்லாருமே வந்து கோட்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து கோட்டீஸ்வரி எல்லாருமே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, கிரிஷை பார்த்துட்டு மாப்பிள்ள வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்து வந்து நம்ம சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அத்தை மாப்பிள்ள நான் இங்கே இருக்கேன், அவனை மாப்பிள்ளன்னு சொல்கிறீங்க, அதுவும் வந்து மகா கூட சேர்த்து ஆரத்தி எடுக்கிறீங்க, நான் தான் ஆரத்தியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷுக்கும் மகாக்கும் நடுவில் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இப்போ ஆரத்தி எடுங்க அப்படின்னோடனே கிரிஷ் தள்ளி போ அப்படின்றன கிரிஷ் வந்து தள்ளி வந்துடுறாரு. மகாவுக்கும் சூர்யாவுக்கும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை உங்களுக்கு எடுத்துட்டேன், இப்போ எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு எடுக்கலாமா, நான் தான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அவன் வந்து மாப்பிள்ளை கிடையாது புரியுதா அப்படின்றாங்க. சரி அப்போ நான் என்ன தான் சொல்கிறது, மாப்பிள்ளைன்னா வேறு என்ன சொல்ல முடியும், வேறு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, ஆனால் மாப்பிள்ளைலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவர் வேறு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கிரிஷ் வா கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. கௌதம் ஐஸ்வர்யாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, கிரிஷ் வந்து உள்ளே போகிறாரு. பார்த்தோன்னே வந்து மகா வந்து கூட போகிறாங்க. உடனே மகா பிடிச்சி நிறுத்துறாரு நம்ம சூர்யா. எங்கே போகிற, ஏன் கூட தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ சூர்யாவை பார்த்துட்டு மகா அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து மகா பக்கத்தில் உட்கார போகிறாரு. உடனே சூர்யா வந்து அதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துறாரு. அதையும் பார்த்து எல்லாருமே வந்து மனசில் சிரிக்கிறாங்க. சரி என்ன திடீர்னு எல்லோரும் வந்திருக்கீங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எப்படி என் செல்லாத்தையை நான் பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து கொஞ்சிறாரு. இவ்வளோ நாளாக பார்க்காம இருந்துட்டு இப்போ வந்து கொஞ்சலாம் பற்றியா அப்படி சொல்கிறாங்க கோட்டீஸ்வரி. இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா. உடனே சூர்யா என்ன பண்ணுறாரு, கௌதம் கிட்ட போய் சொல்கிறார், இங்கே பாரு கௌதம், நீ வந்து கவனமாக இருக்கணும், எதுக்குன்னா நான் கவனமாக இருக்கணும் அப்படின்றாங்க. பின்ன நீ சும்மா வந்து எங்கேயாவது போய் இன்னும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கணும், சுத்தாத, இங்கே என்ன நடக்குதுன்னு கவனி, இந்த கிரிஷ் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான், இவனை அடக்கணும்னா நீயும் நானும் கூட்டு சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தத்தி மாதிரி இருக்காது அப்படின்னு திட்டி விட்றாரு. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யாவும் வந்து மகாவும் சிரிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லோரும் வாங்க சாப்பிட அப்படின்றாங்க. உடனே வந்து பெரிய இலையாக போட்டிருக்கு, அதில் நிறைய பலகாரம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வச்சுருக்கு. அதெல்லாம் பார்த்து சூர்யா, இந்த மாப்பிள்ளைக்கு எப்போவுமே மாமியார் வீட்டில் தடப்புடலாக தான் சமைப்பாங்க, போன வாட்டி அசத்திட்டாங்களே இந்த வாட்டி அதே மாதிரி அசத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பசியாக இருக்குது, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது, என் அத்தைனா அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார போகிறாரு. உடனே மாப்பிள்ளை அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஏங்க இது உங்களுக்கு இல்லைங்க, வேறையா இருக்குது, நான் தானே இந்த வீட்டு மாப்பிள்ளை. இல்லைங்க கிரிஷுக்காகங்க. கிரிஷுக்காகவா? ஆமாங்க, நீங்கள் டயட்டில் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு டயட் ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது கிரிஷுக்காக, இப்போ தானே கிரிஷ் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அவருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு சூர்யா. அப்போது இவ்வளோ ஐட்டம்ஸும் அவன் ஒருத்தனுக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, மாமியார் வீட்டில் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உன்னை கோட்டீஸ்வரி, மாப்பிள்ளை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு போகணுன்னு ஆசை தான், போன வாட்டி நீங்கள் செஞ்சு போட்டோன்னே இவ்வளோ ஐட்டமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நான் சொன்னீங்களா, அதனால் மகா வேறு சொன்னால் நீங்கள் டயட்டில் இருக்கீங்களாமே, எக்ஸசைஸ் தான் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்களாமே அப்படின்னு. ஆமாம் மாமா உங்களுக்காக டயட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஃபுட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸாக இருக்குது, சேலடாக எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து சூர்யா வந்து அதிர்ஷ்டம், இதை தான் நான் சாப்பிடணும், ஆமாம் மாமா டயட்டில் இருக்கவங்களும் இதை தான் சாப்பிடணும், சரிங்க மாமா நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்து சூர்யா செம்மையாக டென்ஷனாக, ஓடுறது தாவறது பறக்கிறது எல்லாம் அவனுக்கு, வெறும் வந்து இந்த இந்த வெஜிடபிள்ஸ் எனக்கா, இதெல்லாம் நியாயமே இல்லை, இதெல்லாம் யார் கேட்குறது, எல்லாம் இந்த மகா சொல்லணும், இவ தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வாங்க வாங்க உட்காருங்க ப்ரோ, வந்து உட்காருங்க ப்ரோ, நீ மட்டும் பெரிய வாழை இலையில போட்டு உட்காந்துட்டு என்ன மட்டும் லைட்டாக வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே டென்ஷனாக வராரு. அண்ணனுக்கு தான் இல்லை எனக்காவது வந்து வைப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் உட்காராரு. ஏங்க என்னங்க நீங்கள், அண்ணனே சாப்பிடல உங்கள் அண்ணனே, அவரே டயட்டில் இருக்கும்போது நீங்களும் இப்படி இருந்தால் தான் நல்லது இருக்குது, ஏன்னா நானும் டயட்டா அப்படின்றாரு. ஆமாம் பின்ன நீங்களும் டயட் இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து உங்களுக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து கௌதம் டென்ஷன் ஆகிறாரு. கௌதம் சரியான வேஸ்ட்டாக இருக்கான், இதெல்லாம் கேட்கக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சூர்யா வந்து கௌதம் பார்த்து முறைக்கிறாரு. அண்ணன் உங்களால் எனக்கும் சாப்பாடு கெட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கௌதம். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பரிமாறிட்டு இருக்காங்க எல்லா லேடிஸும் வந்து கிரிஷுக்கு. கிரிஷ் வந்து போதும் மகா போதும் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வரிஞ்சு கட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறாக எரியுது சூர்யாவுக்கு. இது